வெளியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்ற அவருடைய வார்த்தைப்படி அவரை ஸ்தோத்திரங்களால் மகிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர் நாமத்தை நாம் துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று தாவீது பாடினது போல அவர் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே கூட கர்த்தர் இந்த மாதத்திலே கடைசி வாரத்தில் நாம் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் அவர் கிருபை தான். அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருப்பதினால் அவர் கரங்களிலே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைப்படி பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபை அளிக்கிறார். நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து நாளிலே நாம் அவர் கரங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தி இணையம் உமக்காக, எடுத்தி இணையம் உமக்காக. கொடுத்தி உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். Thank you, Lord. Amen. Hallelujah. நல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். நல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா பொருளும் தீர்த்தீரே, கொள்ளையாவும் கொலைத்தீரே. எல்லா பொருளும் தீர்த்தீரே, கொள்ளையாவும் கொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலைமையையும் நீத்தீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். Thank you, Lord. Amen. கர்த்தாவே, நீரே என் நம்பிக்கை. கர்த்தாவே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற அந்த வாக்கியம் தகப்பனே. அப்பா, கர்த்தரை நம்புகிறவனே குருவை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னாங்க. ஓ ராபா ரிக்ஷாராலா ராபா சந்தாரா ராபா கராமா. ஆமென். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புயாவும் படுத்தீரே, அம்பரவுண்டன் வாக்காரே. அம்புயாவும் படுத்தீரே,
தயவாரே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் எந்த துதிக்குவே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் எந்த துதிக்குவே. தகப்பனே உடைய கண்ணின் மணிகளை காப்பவர் அப்பா, உடைய கரங்களை ஆளுமை செய்த தகப்பன் அப்பா, தகப்பனே எங்களுக்கு வாழுக்கு மண்ணாவை கொடுத்து உனக்கு போஷிப்பேன் என்று சொன்னவர் வார்த்தை தகப்பனே, வார்த்தையை மண்ணாவை கொடுத்து உனக்கு போஷித்துக் கொண்டிருக்கே கத்தாவே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உன்னை தொடுகிறவன் என் கண்ணினை தொடுகிறான் என்று சொன்னீரப்பா. தகப்பனே அப்பா அவளை கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராக வர காரியமே தகப்பனே சத்துருகள் பின்னிட்டு திரும்பார்கள் சொன்னீரப்பா. சத்துருகள் பின்னிட்டு திரும்பியாய் ஒரு வல்லமை தனம் ஆளுகை செய்த தகப்பனே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல் காத்திலே எம்மை துதியே துதியே துதிக்கிறே. கண்ணின் மணி போல் காத்திலே எம்மை துதியே துதியே துதிக்கிறே. அண்ணலே உங்கள் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உங்கள் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணா எமக்கு நீதானே, அண்ணா எமக்கு நீதானே, என்னாலும் எங்கள் துணை நீரே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதிக்கிறே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதிக்கிறே. தேங்க்யூ லார்ட். ஆமென். அப்பா எங்களை எதிராக ஒரு காரியங்களை தகப்பன் நீர் ஆண்டவரே தகர்த்து போட வல்லவராக இருந்தாங்க அப்பா. சபைக்கும் சபை பிள்ளைகளுக்கு வருகிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா உனக்கு எதிராக வாய்க்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொன்னீரப்பா. ராபா திக்காராபா ராபா. ஆமென். ஹல்லேலூயா. தாக்காதே என்னை துதியே துதியே துதிக்கிறே. தாக்காதே என்னை துதியே துதியே துதிக்கிறே. தேவனே உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவனே உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீரகுவாடும் மறைவினிலே, தீரகுவாடும் மறைவினிலே தேடியும் உமதை தங்கிடுவே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதிக்கிறே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதிக்கிறே. அல்லேலூயா. சோத்திரமே துதியே துதியே துதிக்கிறே. அல்லேலூயா. சோத்திரமே துதியே துதியே துதிக்கிறே. ஆகிய சிறும் துதிக்க அடிமை துதியா இருப்பேனோ. அகில சிறும் துதிக்க அடிமை துதியா இருப்பேனோ. அல்ல பகலும்
துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே காத்தீரே என்னை கருத்தாக வருவாமை செவி உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வருவாமை செவி உமக்காக எழுத்தீரேன் உமக்காக எழுத்தீரேன் உமக்காக எழுத்தி உமையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும், ஸ்தோத்திரத்தினால் உண்டாகும் எல்லா ஈவுகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிட இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு என்று அவருடைய வார்த்தையின்படி அவர் ஈவுக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக என்னாலும் நம்மை ஒப்புக் கொடுப்போம், என்னாலும் ஒப்புக் கொடுப்போம். உலகம் அது இச்சையும் ஒழிந்து போகும், உலகம் மாமிசம் ஒழிந்து போகும். கர்த்தர் வார்த்தையோ ஒரு நாள் ஒழியாது என்று இருக்கிறது. வார்த்தையை நம்ம ஒப்புக் கொடுத்து நாளிலே அந்த சமூகத்திலே நம்ம தாழ்த்தி, அப்பா எங்களோட இடைப்படுங்கப்பா, பாடல் வேலையில் இடைப்படுங்க, ஆராதனை வேலையில் இடைப்படுங்க, வார்த்தை வேலை எங்களோட கூட இருந்து இடைப்பட்டு அப்பா நாங்கள் ஆண்டவரை நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் அதிக கிரீசை வல்லமை உள்ளவரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. இப்போது கூட மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் வந்து பாடுகளை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அருமையான இந்த முடிய உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சபா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த மாதத்தின் 7ஆம் மாதத்தில் கூட ஆண்டவரே சப்பா எங்களை கடைசி வாரத்துக்குள்ளாக கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நாமே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாடல் வழியில் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். வருகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீ துரிதமாய் கொண்டு வாங்க, இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளும்படி அவர்களுக்கு கிருபையை அளித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பாடுவோம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே,
கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பானை கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பானை கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, எனக்கு எதிரானோ என் சார்பில் வரவழைத்தீர். எனக்கு எதிரானோ என் சார்பில் வரவழைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, எத்திப்பா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். எத்திப்பா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். இருளா என்றழைத்து மணமகளாக்கிவிட்டீர். இருளா என்றழைத்து மணமகளாக்கிவிட்டீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, இன்றோடு சிதேனா இன்றோடு முடிந்தது. எதற்கு சிதேனா இன்றோடு முடிந்தது. ரெகவா தொடங்கியது, தடைகளும் விலகியது. ரெகவா தொடங்கியது, தடைகளும் விலகியது. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனாகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் எழுந்து புது பலனை அடையும்படியாய் உண்மையே அவரையே பற்றி கொண்டு அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளில் வந்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளில் அந்தபடியே நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வாராக. அடுத்த பாடலாக அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீரே ஐயா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால்
என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தெய்வம் பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா. நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா. நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேடி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேடி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கண்டோடு கண்டி கொள்கிறே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கண்டோடு கண்டி கொள்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க
உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத இந்த உலகத்தில் நாமளும் ஒரு காலத்தில் அலைந்து திரிந்து எல்லாவற்றையும் ஒழித்து இயேசுவை நம்ம நிகரில்லாத இயேசுவை நம்ம தேடி வந்து நம்மளை அணைத்து கொண்ட தேவன் இந்த நாளில் நம்மளை அணைத்து கொள்ளுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த பாடலாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அதுக்கு நிகரான நாமம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் டாக்டரை தரிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் டாக்டரை தரிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். ஆமென். அல்லேலூயா. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷத்தை பக்தருக்கு அளிக்கும். ஒரு காலத்தில் நாங்களும் நீங்களும்
பாவத்துல வாழ்ந்திருந்தோம். அந்த பயத்தை நீக்கி போட்ட தேவன், பரம சந்தோஷத்தை கொடுத்து நம்மளை நித்தியத்துக்கு நடத்தும் தேவன். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே பாடல் மூலமாய் நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் அபிர்விதமாய் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீதமான நேரங்களில் தேவன் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகளுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே தொடக்கம் முதல் முடியவரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் தன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும்போது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று அவர் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் தன்னை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களிலே இந்த பூமியின் கடைசி நாட்களிலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று எல்லாவற்றையும் ஆவியில் உணர்ந்தவராய் ஆவியான நடத்துதலிலே எல்லாவற்றையும் அவர் சொல்லி முடித்தார். கடைசியாக அந்த வசனத்திலே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே கடைசி வசனமாகிய அந்த வசனத்தில் கூட அவர் சொல்லுவார், ஸ்தோத்திரம், மெய்யாகவே இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் என்று சொல்லி அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவர் முடிக்கிறார். தொடக்கத்திலே அருமையான அவர் வார்த்தையின்படி சீக்கிரத்தில் சம்பிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காருக்கும் காண்பிக்கும் பொருட்டு தேவன் கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகளும் யாரு? பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு ஆவியானவர் நடப்புதல்கள் நம்மோடு இருந்தாலும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஆவியானவரை நாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகளும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல காலம் சமீபமாக இருக்கிறது. கடைசியில் எழுதுறாரு, இயேசுவே சீக்கிரமாய் வாரும். காலம் சமீபமாக இருக்குது. எதற்கு? இயேசு வருவதற்காக. அவர் வருகையிலே நாம் ஆயத்தப்படுவோம். பலரை ஆயத்தப்படுத்தவும், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா அப்படி கேட்கிறவர்கள் ஆவியானவரை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, எப்போது பரிசுத்தாவியை நாம் பயன்படுத்தி அந்நிய பாஷையில் பேசுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுறாரு? தீர்க்க தரிசனமா பேசுறார். தீர்க்க தரிசனமா பேசுறார். தீர்க்க தரிசனமா பேசுகிற வார்த்தைகளை நாம் பேசும்போதே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இனி சம்பவிக்க வேண்டியவர்களை பிரியமானவர்களே, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருப்போம். அப்படின்னு அசட்டை பண்ணாதீங்க. நீங்கள் அசட்டை பண்ணப்படுவீர்கள். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. ஆவியானவர் தான் நம்முடைய பலன். அதுதான் நமக்கு பலன், அதுதான் பாதுகாப்பு. எழுந்து நிற்போம். ஆவியானவரே, பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, என்னை நிரப்புகப்பா. அப்படி உங்களை தாழ்த்துங்க. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க தாழ்த்தும் போதுதான் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரும், கை தட்டுறோம், கூட சேர்ந்து பாடுறோம், சாட்சி சொல்றோம், காணிக்கைகளை செலுத்துறோம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள், இதெல்லாம் ஒரு மாயை. கிறிஸ்துக்குள் தான் இதெல்லாம் மாயை. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிசியா இருக்கணும். அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை நிரப்புகப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியிட்ட ஆண்டவரே, அந்த புதிய கிருபை எனக்கு கொடுங்கப்பா. என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த உரிமையான பாத்திரத்தை நிரப்புங்க என்று சொல்லி இந்த நாளிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகிறோம். யாரும் சும்மா இருக்காதீங்க. ஆவியானவரை கேளுங்க, வாயிட்டு கேளுங்க. ஆண்டவர் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah.
வாழ்க்கையில கடந்து போகாத பிரச்சனைகள் தீர்வே இல்லையா அப்பா? இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையாப்பா? இது என்னை விட்டு எப்படி அகலம் ஆண்டவரே? எப்படி அகலும்ப்பா? எப்படி அகலும்? உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே சுத்தத்திலே நிலை சிஷ்யம் நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஏற்படல ஆண்டவர். அப்படி சூழ்நிலை எனக்கு ஏற்படல. இதற்கு சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொன்னீரப்பா. அந்த சுத்தத்தை நிலை சிஷ்டிக்கும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, எனக்கு புதிய விதத்தை கொடுங்கப்பா. புதிய விதத்தை எனக்கு துதிக்கிறேன். கர்த்தருக்கென்று நாம் கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவற்றை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஜெபத்தை அன்பு சகோதரர் ஏறெடுக்கும்படியாய் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவே, இந்த நாட்களில் கூட உம்முடைய கிருபை பொருந்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கின உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, கண்ணீரோடும் அநேக ஜெபங்களை ஏறெடுத்த பொழுது கர்த்தாவே இந்த விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கால்களை தள்ளாட விடாதபடி அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல தகப்பனே உங்களுக்காக கொடுத்திருக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய கரங்கள் ஸ்திரப்படும்படியாக அப்பா, எங்களுடைய கைகள் விருத்தி அடையும்படியாக நீ செய்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்வார். அப்பா, எங்களுக்கு ஐஸ்வர்யம் என்னதென்று தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறீராஜா. அந்த தேவைக்கு மிகுதியாகவும் அப்பா அந்த தேவைக்கு ஏற்பவும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தை என்ற மன்னாவினால் அப்பா நான் போஷிப்பேன், நீங்கள் திருப்தியாவீர்கள் என்று சொன்னீரப்பா. அப்படியே அப்பா ஜீவனுள்ள வார்த்தை இடத்தில் உண்டே என்று உண்மையை அண்டிக் கொண்டது போல தகப்பனே ஆடுகள் எப்படியோ வழியை அறிந்து கொள்ளும்படியாக மேய்ப்பனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அப்பா இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொன்னீரப்பா. பாக்கியத்திற்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறது என்ன தகுதியோ அந்த தகுதியை உடைய வார்த்தையினால் வெளிப்படுத்துவீராகப்பா. அந்த பூரணமான ஆசீர்வாதங்களை இன்று உடைய வார்த்தையினால் வெளிப்படுத்த போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வாசனை மூடி மரத்தை நீதாமே வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மகிமை யாவற்றையும் மிக்க ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். உரிமை பாராட்டுவது மட்டுமல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தம்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று உள்ளபடியால் ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது. அப்படியே ஆக கடவுது. ஆம் என்றும் ஆமென் என்று உள்ளபடியால் எல்லாவற்றையும் கொடுக்கவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் வசனமான உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு விசேஷமாக இஸ்ரவேலிலே இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாய் இந்த வசனத்தை
கொடுத்தார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இதில் இந்த வசனத்தில் ரட்சிக்கப்பட்ட முதலாவது அந்த இருக்காது. நல்லா பார்த்துக்குங்க. அந்த ரட்சிப்பு என்றால் முதல்ல பாதுகாப்பு. பாதுகாப்பு அதில் ராக் முன்னால் இருந்தால் தான் நமக்கு என்ன? ரட்சிப்பு. ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முதலாவதாக அந்த ரட்சிப்பு பாதுகாப்பு நமக்கு அவசியம். ஏன்னா பிசாசவன் யாரும் விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கத்தை போல அலைகிற அவன் திட்டங்கள், அவன் செயல்கள் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே நாம் முறியடிக்க தெரிஞ்சுக்கணும். முறியடிக்க தெரிஞ்சுக்கணும். அம்மாவுடைய சாட்சி கேட்டீங்க, எவ்வளோ அழுகை, எவ்வளோ கண்ணீர். இருந்தாலும் பாருங்கள், அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ண. ஆனாலும் கர்த்தருடைய கரை நோடக்கூட இருந்தது. ஆனாலும் கர்த்தர் கரை நோடக்கூட இருந்தது. உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரிலும் அவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்கு சுத்தமானது அவருடைய கரத்தினால் ஆகும். கரத்தினால் ஆகும். ஆனாலும் கர்த்தர் கரம் என்னோட கூட இருந்தது. நான் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த 2 லட்சம் பணத்தை நான் திரும்ப செலுத்த கர்த்தர் உதவி செய்தார். உதவி செய்தார். எவ்வளோ பெரிய ஒரு ஒத்தாசை கற்றுக் கொடுத்துருக்காரு. எல்லாவற்றுக்கும் நம்ம நீடிய பொறுமை அவசியம். நீடிய பொறுமை அவசியம். சில பேர் இந்த கடன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இருதயத்தில் வேதனை, துன்பம், துயரம் இருக்கும். இருக்கும். எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் பெரியவர். அதெல்லாம் நமக்கு வரும் போகும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் வார்த்தையை அப்படி பிடித்து கொண்டு ஓடுவோமானால் அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஒன்றுமில்லாமல் இல்போலாம். பெரிய சாட்சியாய் விளங்க கர்த்தர் நமக்கு கிருபை. அது எப்படி நமக்கு கிடைக்கும், எப்படி வரும், அது கேட்ட பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். நம்ம மனம் நம்ம இருதயம் எதை குறித்து துவளக்கூடாது. உன் இருதயம் துவளாமல் இருக்க வேண்டும். துவளாமல் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முதல்ல நம்ம இருதயத்தில் என்ன இருக்கணும்? பியூரிஃபை இருக்கணும். சுத்தம் இருக்கணும். ஆண்டவர் அநேக காரியங்களை அந்த மலை பிரசங்கத்தில் சொன்னார். முதல் பிரசங்கம் அதான், மலை பிரசங்கம் தான் முதல் பிரசங்கம் ஆண்டவர். அந்த மலை பிரசங்கத்தில் அநேக ஜனங்கள் கூடி வரும்போது அந்த 3 அதிகாரம் 5, 6, 7 3 அதிகாரத்தில் அநேக காரியங்கள் அவர் சொல்லியிருந்தாலும் அந்த 5வது அதிகாரத்தில் பாருங்க, எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ள பாக்கியவான்கள், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனை தரிசிக்க முதல்ல நமக்கு என்ன வேணும்? சுத்த இருதயம் வேணும். சுத்த இருதயம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தை பற்றி அநேக காரியங்கள் இருக்கு. இருதயம் எப்படிப்பட்டது? அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அந்த இருதயத்திலே முதல்ல நாம் எது நமக்கு தேவையோ அது மட்டும்தான் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியத்தில் அது உள்ளே வைத்தா அது என்ன கொடுக்கணும்? மன அழுத்தத்தை கொடுக்கும். மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த இருதயத்தில் எப்போதும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும்
எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த நன்மை தீமையிலும் இயேசுவே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும். தாவீது பெரிய பாவம், பெரிய பாவம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த பெரிய பாவத்தை கூட அவர் செய்த ஒரே பாவம் தான் சொன்னார். பெரிய பாவம், அந்த பெரிய பாவம் ஒரே பாவம். அந்த ஒரே பாவத்தினால இருதயத்தில் குத்தப்பட்டவனாய், தாவீது இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் ஆண்டவர் சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, ஆண்டவரே கர்த்தாவே என்னை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியிலே என்னை புதுப்பியும். அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த எந்த காரியத்திலே அவன் பாவத்தில் விழுந்தானோ அந்த காரியத்தை குறித்து தன் இதயத்தில் குத்தப்பட்டவனாய், தன் இதயத்தில் குத்தப்பட்டவனாய் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அந்த வார்த்தை பாருங்க. சங்கீதம் 51 எடுங்க, சங்கீதம் 51. தேங்க்யூ லார்ட். பதினொன்னுலேருந்து வாசிங்க சிஸ்டர். 51 11 10லேருந்து வாசிங்க, 10லேருந்து வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். பாருங்க, ஆண்டவர் இந்த பாவம் செய்த உடனே முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சமூகத்தை விட்டு தள்ளிடுறாரு. சமூகத்தை அவர் சபைக்கு விட்டு அவர் ஆராதிக்கிற அந்த காரியங்கள் முதலாவது நம்ம விட்டு அகன்று போகும். முதலாவது நம்ம விட்டு அகன்று போகும். நல்லா புரிஞ்சுங்க. அதான் அந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே தேவனே புத்தகத்தை நிலை சிருஷ்டியும், நிலவரமாக என் உள்ளத்தில் புதுப்பியும், உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உன் பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இரும். அப்போ ஆண்டவர் பாருங்க, முதல்ல பாவம் வந்துட்டாலே அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தள்ளிடுறாரு. ரெண்டாவது என்ன எடுத்துக்கிறார்? நம்ம கிட்ட இருந்து பரிசுத்தாவியை எடுத்துக்கிறார். பரிசுத்தாவியை எடுத்துக்கிறார். தாவீது எப்போதும் ஒரு சமூகத்தில் துதித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். எப்ப பாரு இவன் துதித்து கொண்டிருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை, சின்ன ஆசையில் பெரிய ஆசை தான். அந்த ஆசையிலே பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடனே பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். அவர் சித்தம் இல்லாம நம் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது, ஒரு முடி கூட கீழே விழாது. ஏன் அந்த பாவத்தை செய்ய கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா, தேவன் நினைச்சிருந்தாருன்னா அந்த பாவத்தை விழாத தடுத்திருக்கலாம். ஆனா எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் தாவீதுக்கு 4 மனைவிகள் நினைக்கிறேன். யாக்கோபு போல 4 மனைவிகள், வேதத்தில் 4 மனைவிகள் இருக்கு. அந்த 4 மனைவிகளிலும் 2 பேர் இன்னொருடைய மனைவி, ஒரு மனைவி பச்சைப்பால், இன்னொருத்தி யாரு? இது உசியா மனைவி பச்சைப்பால். உரியா பச்சைப்பால் உரியாவுடைய மனைவி.
இன்னொரு மனைவி வந்து இவனுடைய மனைவி. சரி விடுங்க, அது அப்புறம் போயிடுவோம், அதை பற்றி நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த 2 மனைவிகிட்ட தான், இன்னொருடைய மனைவிகிட்ட தான் ஆண்டவர் இவனுக்கு பெரிய காரியங்கள் செய்தார். ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தை யார்? சாலமோன். பத்சபால் எடுத்த பெற்றவர் சாலமோன். சாலமோன் பத்சபாலை தான் பெற்றுக்கொள்கிறான். இன்னொரு மனைவியிடத்து பிறந்த பிள்ளை வந்து அப்சலோம். அப்சலோம் வந்து இவனை கொல்ல பார்த்தான். ஆனால் சாலமோன் இவன் ராஜ்யத்தை கட்டி எழுப்பினான். 2 வித்தியாசமான காரியங்கள் செய்தார் ஆண்டவர். அவர் நினைத்தது எப்போதும் தடைப்படாது, அவனுடைய வாழ்க்கையில் நினைத்து தடைப்படாது. ஆனால் தாவீது தன்னை பெருமையை எழுதிக்கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாரு. ஆண்டவரே, தேவனே, சுத்த இதத்தை என்னில் சிஷ்யம். அது 9ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீ உன் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் என்னை நீக்கியறலும். ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். அதிலே 12 வாசிங்க சிஸ்டர். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, உன் சமூகத்தை விட்டு என்னை நீக்காதங்க அப்பா. அப்பா, உன்னுடைய ஆவியை, உங்கள் பசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாதீங்க. அது எடுத்துக்கொள்ளாத முன்னாலே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய ஆவியான தூடு இல்லாமல் இந்த வார்த்தை தன் வாயிலிருந்து வராது, யாருக்குமே வராது, ஒருவருக்கும் வராது. ஆவியானவர் அவனை விட்டு நீங்குவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறாரு. பாவத்தை அறிக்கையிடுறாரு. 1வது வசனம், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். அப்படி ஒன் பை ஒன்னா தன் அக்கிரமங்களை, பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் தள்ளிவிடலை. ஆனால் இவருடைய நினைவு ஆண்டவர் நம்ம தள்ளி விடுவாரோ, கர்த்தனை தள்ளி விடுவாரோ என்று சொல்லி ஒரு ஆதங்கம். அந்த மன அழுத்தத்துக்கு தன்னை ஒட்ட விடாதபடி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுகிறார். பிரியமானவர்களே, 14ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்போ 13 வாசிங்க. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன அழகா அவருடைய வாயில தன் வார்த்தைகளை போடுறார் பாருங்க. அப்பா, நீ என்னை மன்னித்தீரானால் நான் உனக்காக ஊழியம் செய்வேன். ஒரு ஒப்பு கொடுத்துதல். என்னை மன்னிங்க ஆண்டவரே, உமக்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன், உனக்காக உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன். அப்போது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி, தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இப்போது நான் உம்முடைய நீதியை கம்பீரமா பாடும். ஆண்டவரே, என் உதவிகளை திறந்தருளும், அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். எவ்வளவு ஒரு நிலைவரமான ஆவி. நம் பாவம் செய்துட்டோம், ஆண்டவர் மன்னிப்பாரா? கேள்வியெல்லாம் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒரே பதில் தான். என்ன பதில் சொல்வாரு? இனி பாவம் செய்யாதே. அவன் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. ரட்சிப்பு பெற்ற நாம் ஆண்டு சமூகத்தில் எப்போதும் இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, சுத்த இதத்தை நிலை சிஷ்யம், நிலைவரமான ஆவிய நிலை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, சுத்த இதத்தை நிலை சிஷ்யம், என் நிலை சிஷ்யம், நிலைவரமான ஆவியை என்னை புதுப்பியும். அப்போ
பாவம் செய்யத்தக்கதாக பிசாசன் தூண்டும் போது, பிசாசனுக்கு வழி அதுதான், நம்ம பாவம் செய்யத்தக்கதாக தூண்டுவான். நம்ம செயல்களினாலே, நம்ம சிந்தனைகளினாலே, நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய நடக்கையினாலே அவன் தூண்டுவான். அப்போ அவன் தூண்டுதலினாலே நம்ம அதில் போய் விழுவதற்கு முன்பாக எல்லாம் விழுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு ட்ராக்கை உண்டு பண்ணுவான், நிச்சயமா உண்டு பண்ணுவான். ஏதாவது ஒரு பொய்யை சொல்வான், ஏதாவது பொய்யை சொல்லி உன் மனதிலே அப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்துவான், அப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்துவான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில், அப்பா உங்களுடைய கரங்களை என் ஆவி ஆத்மா சேர்த்து ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, என் சுத்த இதயத்தை, என்னிலே சுத்த இதயத்தை சிஷ்யம் நிலையோரமான ஆவியை நிலை புதுப்பியும். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும் போது ஆண்டு சமூகத்தில் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானத்தை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று. பாருங்க, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்த அவன் வாழ்க்கையில பாருங்க, மனுஷர் மேல் நாம் நம்பிக்கை வைத்தோமானால் மாம்சமும் மாம்சத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் காரியங்களை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்சத்தின் இச்சைனா உங்களுக்கு என்னென்னு தெரியும்? மாம்சத்தின் இச்சைனா உங்களுக்கு எத்தனை காரியம் தெரியும்? ஏன்னா நம்மளாம் ரசிக்கப்பட்ட ஜனங்க, ஆண்டவர் பாவத்தை உணர்த்துகிறவர், பாவத்துக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு தான் அவருக்கு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தோன்னா, அந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். அப்போ மனுஷன் மேல நம்பிக்கை வைத்துட்டோன்னா கர்த்தரை விட்டு விலகுகிற அந்த காரியம் நிச்சயமா நமக்கு வரும். கர்த்தரை விட்டு விலகுகிற அந்த காரியம் நிச்சயமாய் வரும். மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷ இடத்துல எந்த காரியத்தையும் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட போய் நம்ம டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. மனுஷன் டிஸ்கஷன் பண்ணாலே அது என்ன ஆச்சுன்னா, அது மாம்ச புயபலம். அந்த மாம்ச புயபலம் வந்துட்டாலே கர்த்தர் நம்ம விட்டு விலகுவார். நம்ம கர்த்தரை ஏதாவது பெற்றுக்கொள்வோம் என்று நாம் நினைப்பது அது இல்பொருளாகிவிடும். இது மாம்ச புயபலம். பாருங்க, மனுஷனில் நம்பிக்கை வைத்து மாம்சமை தன் புயமலாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அடுத்த வசனம் பாருங்க, படிங்க, அடுத்த வசனம் படிங்க. அவன் அந்தரவெளியில் களையாய் போன செடியை போல இருந்து. கரலாய் போன செடினா காஞ்சி போன செடி. அது தட்டினா கொட்டிடும். அப்படி தட்டினா போதும், கொட்டிடும். இது கூட பாருங்க, இந்த அந்த அந்த அந்தர வெளியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்தரம் ஒன்றுமே இல்லாத இடத்துல நாம் நாட்டப்பட்டவர்களாய் ஒன்றுமில்லை நாட்டப்பட்டவர்களாய் இருக்கும்போது
அந்த செடி எப்படி வளருதா? கரலை சும்மா அப்படி உதறிடும். கரலாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உலரிடத்திலும் தங்குவான். எப்படிப்பட்ட ஒரு சாபம் பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தார், மாம்சமான தன் தேயமாக்கி கொண்டாள். வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் அந்தரவெளியில் கரலையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்தத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உயர்நிலையிலும் தங்குவான். சபிக்கப்பட்டவன். இதான் மனுஷன் மேல் நம்பிக்கை. ஆனா கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். படிங்க சிஸ்டர் அடுத்த வசனத்தை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தா நமக்கு சாபம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாத்துங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தண்ணீர் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல மழையே வரலனா கூட அவன் கனி கொடுப்பான். கரங்களை தட்டுவோமா? இதான் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மூல உதாரணம் எது? நம்முடைய இருதயம். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை, மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை, ரெண்டும் அந்த இருதயம் தீர்மானிக்கும். அப்போ சுத்த இருதயம் நம்ம கிட்ட இருந்துச்சு வச்சுக்க, சாபம் நமக்கு வராது, மனுஷன் நம்பிக்கை போகாது. சுத்த இருதயம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா, நிலவமான ஆவி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை வைப்போம். அந்த பாக்கியத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இருதயம் எப்படிப்பட்டது என்று 9 வசனம் வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றை பார்க்க இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. அதை அறியத்தக்கவன் யார்? நமக்கு தான் தெரியும். நம்ம இருதயம் நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் அவர் உள்ளந்திரங்களை அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும் படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். உற்சாக கரங்களை தட்டும். அவரே எல்லாவற்றையும் அறிகிறவர். நம்ம நினைச்சுக்கலாம், இது யாருக்கு தெரிய போகுது? நம் மனைவிக்கு தெரியாது, நம் கணவருக்கு தெரியாது, நம் பிள்ளைகளுக்கு தெரியாது, நம்ம பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். அந்த இருதயம் எப்பவுமே திருக்குள்ளதோ கேள்வி உள்ளதமா இருக்கிறது. அப்ப மனுஷன் மேல் நம்பிக்கை தான் சாபம், கர்த்தர் மேல் நம்பிக்கை தான் பாக்கியம். எல்லாவற்றையும் இருந்திருக்கு. ஆண்டவர் பாருங்க அழகா சொல்றாரு, நானு அப்ப கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கையின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு. அதனால உங்களுக்கு விரோதமா யாரா பேசுறாங்களா, விரோதமா செயல்படுறாங்களா, உங்களுக்கு விரோதமா காரியத்தை நடத்துறாங்களா, பயப்படாதீங்க. அவருக்கு தெரியும் உங்க இருதயம் எப்படிப்பட்டது. அப்ப அதுக்கு முன்னால நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயமா இருக்கணும்.
அப்போ சுத்த இருதயம் நம்மகிட்ட வந்துட்டா அந்த அந்த இருதயத்தை ஆண்டவர் கண்ட்ரோலில் போயாச்சு. நமக்கு விரோதமாய் செயல்படுறாங்களா, கூட்டம் கூடுறாங்களா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் என்று சொன்னார்ல. உனக்கு விரோதமாக எந்த காரியம் நடந்தாலும் அதை நான் ஈர்ப்பொருள் ஆகுவேன்னு சொன்னார். ஏசியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. அதனால நம்முடைய இருதய சுத்த இருதயமாக இருந்துச்சுன்னா எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக எழுத்து விசுவாசமா இருங்க, தேவனிடத்து விசுவாசமா இருங்க. விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது. நீ சமாதானத்தோட போ. சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார், உங்களோட கூட. எந்த சூழ்நிலையிலும் மனுஷர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கடந்த வாரம் 3 கேரக்டர் சொன்னேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனை, இதை ஏன் மறுபடியும் நான் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 பேர் கட்டாயமா வருவாங்க. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமா இந்த 3 பேருக்கு இடைப்படுவாங்க. ஆண்டவருக்கு தன் வீட்டாரே சத்ருனர். அப்போ நம் வாழ்கிற சூழ்நிலைகள், நம் வசிக்கிற இடங்கள், நாம் போகிற நம்ம எடுத்து கொடுக்கிற செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் இந்த 3 பேர் நிச்சயமா வருவாங்க. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். ஆனால் அழகா சொல்றாரு, இவ்விடத்துல நீங்க துன்மார்க்கோட ஆலோசனையை நடவாமல், அவங்க ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடாது. இது மாம்ச புயபலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார்தான் சொல்லிக் கொடுப்பாங்க? 3வது மனுஷன் உள்ள வந்துட்டாலும் குடும்பத்துல பிரச்சனைகள் தான். 3வது நம்பர் உள்ள வந்துட்டாலே குடும்பத்துல பிரச்சனை தான். அப்போ துன்மார்க்கர் ஆலோசனை கொடுப்பான். அவன் நம்ம நல்லா இருக்க சொல்லுவான், கெட்டு போக தான் சொல்லுவான். இவன் எப்படியாவது ஆண்டவர் சமூகத்தை போகாதபடி நாம் தடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தை போகக்கூடாது. தாவீது சொன்னார்ல, உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உங்களுடைய பரிசுத்த ஆவியை விட்டு நீக்காமலும். அப்போ ஆண்டவர் சமூகத்தை போக விடாதபடி முதல் துன்மார்க்க ஆலோசனை கொடுப்பாங்க. துன்மார்க்க ஆலோசனை கொடுப்பாங்க. 2வது பாவிகளுடைய வழி. பாவத்தை செய்பவன் தான் பாவிகள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த பூமியில வந்தேன். அந்த பாவிகள் ரட்சிப்படைய முன்பாக முதலாவது நம்மை அவங்க வழியில நடத்துவாங்க. ரட்சிப்பு கத்துடையது. அந்த பாவிகள் நம்ம கிட்ட வந்து இந்த வழியில வான்னு சொல்லிட்டாலே நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ பாவிகள் என்றாலே வழியை வந்து தாறுமாறதான் சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு தாறுமாறதான் இருக்கும் நம்ம வழி. அப்ப அந்த வழியில நம்ம நிற்கவே கூடாதுன்ற, நிக்காத வழியில நிக்காத, நீ போகாத. அல்லேலூயா. அப்போ அவன் வழியில் நின்றானா அவன் வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பாவிகள் என்பது எல்லாமே அடங்கி போச்சு. அதில் பாவம் செய்கிறவன்
என்ன ஆகுவான்? சாவான். அதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தவர், பாதுகாப்பு கொடுத்தவர். அந்த பாதுகாப்பிலே அவன் உள்ளே வந்துட்டானா அவன் மேலாண்ட ரட்சிப்பை கொடுப்பார். ஆண்டவர் மேலாண்ட ரட்சிப்பை கொடுப்பார். நாமளும் ஒரு காலத்தில் ஆண்டவர் யாத நேர காலத்தில் பாவிகளை தான் இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு நாம் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டு நாளே அவர் சபையிலே அவர் சமூகத்தில் இருக்க முடியாது கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபை, பெரிதான கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரிய மாணவர்களே, மூன்றாவதாக பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே. பரியாசக்காரர் யாருன்னா புறஜாதிகள். நம்மள எப்போ பாரு நமக்கு ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை வேதனையோ துன்பங்களோ வந்துச்சுன்னா அவங்க பரியாசம் பண்ணுவாங்க. நம்மளை பரியாசம் பண்ணல, அவங்க இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணுறாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏசு ஏசுன்னு சொல்லி இவங்க போகிறாங்க. இவங்களுக்கு இந்த காரியமா? நான் நம்பிக்கை யார் மேலே இருக்கு? கர்த்தர் மேலே இருக்கு. மனுஷன் மேல் நம்பிக்கை. அவங்க சொல்வதை நான் நம்பினோமானால் அந்த பரியாசத்தை நம்ம நம்ம பரியாசம் பண்றதை நம்ம மறுபடியும் அவர்கிட்ட கேட்டோமானால், அல்லேலூயா. அவங்களுக்கு பாருங்க, அந்த இடத்துல கூட உட்காரவானான்ற. உட்காராதீங்க, உட்காராதீங்க, ஆலோசனை நடக்காதீங்க, நிற்காதீங்க, உட்காராதீங்க, நடக்காதீங்க, உட்காராதீங்க, நிற்காதீங்க. எப்படி வார்த்தை பாருங்க, ஆண்டவர் வார்த்தை. இந்த 3 கேரக்டரை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே சுத்தத்தை நிலைச்சியும் நிலவமான ஆவியை நேர்ப்பது பாருங்க. இப்படி உட்காராத நம்ம என்ன செய்யணும்? அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே மறுபடியும் இந்த வசனத்தை உங்களை ஞாபகப்படுத்த. சுத்தத்தை நிலை சிஷ்யம் நிலைவரமான என்னை புதுப்பியும். அப்போ அது வேணும்னா கர்த்தர் வேதத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். பிரியமா இருங்க. அப்படியே அது அது எப்படி சொல்றது? தேனில் இனிமை, தங்கத்திலும் பியூர் தங்கன்றாரு, பொன்னிலும் பசு பொன்னிலும் பியூர் கோல்டு, தேனிலும் இனிமை, தெளித்தேன், தேனிலும் தெளித்தேன். அப்போ வேதத்தில் எப்பவுமே நம்ம பிரியமா இருக்கணும். அது வேதம் படிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசுறாரு, என்னோட இடைப்படுறாரு, கர்த்தர் என்னோட இடைப்படுறாரு, நான் பேசுறாரு. அப்போ வேதத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வேதத்தில் நீ வாசிங்க. ஆண்டவர் அப்போ இடைப்படுவார். அப்போ நீ தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு நேராக கடந்த ஒரு வார்த்தைகளை அப்படி உட்கொள்ளும் போது அதில் இருக்கிற அந்த பேரானந்தம், ஆசீர்வாதம் உங்களை அப்படியே நிலை கொண்டிருக்கும். நிலைவரமான ஆவி. ஆண்டவரே என்னிலே நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். அப்படி பியூரிஃபை பண்ணிக்கணும். அந்த சுத்த இதயத்தை நிலைவரமான ஆவியை புதுப்பித்துக்கணும். அப்ப கர்த்தர் வேதத்தில் எப்போ பிரியமா இருக்கணும். அந்த பிரியத்தோடு கர்த்தர் வேதத்தை படிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. படிங்க சிஸ்டர். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் போட்டிருக்கு. ஆனால் நம்ம எப்போ டைம் கிடைக்கும்போதெல்லாம் நம்ம வாசிக்கணும். இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கணும். கர்த்தர் வேத பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஊர் கதை, ஊரார் கதை, விட்டு கதைலாம் பேசக்கூடாது. தேவையில்லாமல் போகக்கூடாது. நேரம் கிடைக்குதா பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, பிரித்து வாசிங்க. உங்களுக்கு படிக்க தெரியலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு காட்டுங்க. இதை சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. வசனம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வசனமாவது வார்த்தை அதை கேட்டு காலை வாங்கிட்டு அது வாயில் அழிக்க எடுங்க.
ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. இன்னைக்கு பார்த்தோம்ல, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையா இருக்கிற மரத்தை போல இருப்பான். எப்படி? வேதத்தை வாசிக்கும் போதுதான். அப்பதான் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும், நம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அந்த 3 பேர் இடத்துல நம்ம போகவும் கூடாது, நிற்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த நேரம்லாம் இருக்கும் போதெல்லாம் வேதத்தில் பிரியமாக இருக்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தரேன். அந்த 3 பேர் நினைக்காதீங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அவரையும் நேர்த்துக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி கத்த நாமத்தை வேணும். இந்த 3 பேர் இடத்துல போய் உட்காராதீங்க. அந்த நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவராக இருக்காங்க. இயேசுவே சுத்தத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும். ஒவ்வொரு டைமும் பாவம் உங்களை மேற்கொள்ளும் போது பாவம் செய்யாத ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்யாத ஒருவன் இல்லை. எப்படா சூழ்நிலையில ஒரு சின்ன பொய்யாவது நாம் பேசிடுவோம். பொய் பேசுவது ஒரு பாவம். ஏன்னா ஒரு அழகான வீடை பார்த்தா கூட இதை நமக்கு கொடுக்க மாட்டார் ஆண்டவர், அது ஒரு ஆசை. அந்த சூழ்நிலை நீங்க கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது நமக்கு தேவைகள் அவருக்கு தெரியும். நமக்கு கொடுக்க நான் பெற்றுக்கொள்ள தகுதியாக தான் நிச்சயமா கொடுப்பார், நிச்சயமா தருவார். அவரிடத்துல இல்லை என்பதே இல்லை. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அப்போ நம்ம இருதயம் சுத்த இருதயமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டா நிச்சயமா பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற அந்த சுத்த இருதயம் நம்மகிட்ட இருக்கணும். பிரியமானவர்களே, இருக்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடந்த வாரம் யாரை பற்றி பேசணும்? நம்ம மோசே எப்படிப்பட்டவன்? பிரித்தெடுக்கப்பட்டவன். குழந்தையிலே 3 மாதம் குழந்தையிலே அவனை தாய் தகப்பன்னு பிரித்து எடுத்துட்டாங்க. எகிப்துக்கு போகிறான். எகிப்தில் சகல சாஸ்திரம் கற்று நல்ல திறமை உள்ளவனா வளர்றான். தன் ஜனங்களுக்காக அவன் பிரித்தெடுக்கப்படுறான். அநித்தியமானது பாவ சந்தோஷத்தை நான் இருக்கிறத விட தேவ பிள்ளைகளோடு நான் இருப்பேன்னு சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டு அவன் எதை செய்தாலும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன் அர்ப்பணித்துக் கொண்டு, ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலே என் பேரை கிறுக்கி போடும், அவங்களை விட்டு விடும் என்று சொல்லி ஆண்டவர் சமுத்திரம் ஊற்றி கேட்டுக்கொண்டான். மோசே போல என் இதயத்துக்கு ஏற்றவன் ஒருவனுமே இல்லைன்றார். என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன், என் இதயத்துக்கு ஏற்றவன் மோசே. ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு கேரக்டர் நம்ம இந்த நாளில் பார்க்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரித்தெடுக்கப்பட்டவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்த்தோம். அடுத்து பரிசுத்தவான் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரிசுத்தவான் முதல்ல பிரித்தெடுக்கப்பட்டவன் மோசே, இரண்டாவது பரிசுத்தவான் என்று 2 காரியங்களை பார்த்து நாம் அடுத்த வாரம் திருவிருந்து, அதுக்கு அடுத்த வாரம் செகண்ட் வீக்கு இன்னும் 2 காரியத்தை பார்த்து இந்த இதயத்துக்கு நம்ம ஏற்றவர்களாக இருக்கும்படியாய், நம்ம இதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்னென்ன காரியத்தில் நமக்கு செய்வதால் வாய்க்க செய்கிறாரோ அதை நாம் நம் இதயத்தை ஒப்பு கொடுப்போம். நம்ம இருதயத்தான் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை மனுஷ கையில் போய் ஒப்பு கொடுக்கக்கூடாது, கர்த்தகத்தை ஒப்பு கொடுப்போம். ஏன்னா எல்லாமே அவர் உள்ளின் திறங்களை ஆராய்ந்து அறிகிறவர், இதயத்தை உள்ளவர்களை அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் கரங்களை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நாம் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் நாம் வாழ முடியும். 2 ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம்
4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் எலிசா ஆ சூனேமுக்கு போயிருக்கும் போது ஆ அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ ஆ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டிக்கொண்டாள். ஆ. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் ஆ. போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஆ. அவள் தன் புருஷனை நோக்கி, ஆ. இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் ஆ, பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தேவனுடைய மனுஷன் இவர் கிறிஸ்தவன் என்று காண்கிறேன். இந்த மகள் யாருன்னா, இவளுக்கு பேர் இல்லை, சூனேமித்தியாள். சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணப்பொருத்தி ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருத்தி அவன் பயணப்பட்டு போவதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவன் என்று காண்கின்றேன். பாருங்க, பரிசுத்தத்தை நான் பரிசுத்தவான் என்று எப்போதும் அலட்டி கொள்ளக்கூடாது. இதத்தை அறிகிறவர் அவர். சுத்த இதத்தை நாம் கேட்கும்போது மற்றவர்கள் நமக்கு சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மூலமாக அவர் வாழ்ந்தாலே நம் பெரிய சாட்சியா விளங்க முடியும். பிரியமானவர்களே, இந்த எதற்காக இப்படி சொல்றாங்கன்னா பாருங்க, படிங்க, வாசிப்போம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 2 காரியம் நடக்குது. ஒருத்தி வந்து எப்படின்னா, கடன், ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி கடன் பட்டுட்டான்னு சொல்லிட்டு எலிசா கிட்ட கேட்கும்போது, எலிசா உங்ககிட்ட என்ன இருக்குமா கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டில் நாங்கள் சாகிறதுக்காக கொஞ்சம் மாவு வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, படிங்க இந்த வசனத்தை படிங்க. எலிசா 2வது வசனத்தை படிங்க சிஸ்டர், 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். பாருங்க, இந்த வசனம் வந்து இன்னொரு இடத்துல மாவு தான், இந்த இடத்துல எண்ணெய். இந்த இடத்துல எண்ணெய் வச்சிருக்காரு, இன்னொரு இடத்துல மாவு இருக்கு. நானும் என் மகனும் சுற்றி சாப்பிட்டு சாக போகிறோம், அதற்காக தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு முதல்ல போய் ஒரு அடையை பிட்டுட்டு வாமா, அடையை செய்துட்டு வா, அப்போ இருக்கிறத நீ சாப்பிடுன்னு சொல்லி கேட்குறாரு. எலிசா கேட்குறாரு. இங்கே வந்து அந்த எண்ணெய், இவங்க யாருன்னா 1வது வசனத்தை படிங்க சிஸ்டர். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானுடைய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போதும் என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. ஆனா யாருக்கிட்ட இந்த அம்மா போய் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார்கிட்ட போய் சொல்லல. ஒரு பரிசுத்தவான் கிட்ட, ஒரு ஊழியக்காரர்கிட்ட அந்த அம்மா போய் சொல்றாங்க, அப்பா உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். கடன் என்பது ஒரு அடிமை. எந்த சூழ்நிலையிலும் நம் கடன் பெறாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்க சொல்லலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஊழியக்காரர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே, மனுஷர்கிட்ட போகலாம், ஆண்டவரே நான் ஊழியக்காரர்கிட்ட சமூகத்தை சொல்லும்போது நிச்சயமாய் எனக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும்.
எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். எப்போதும் அம்மா இங்கே வரும்போதெல்லாம் அந்த கடன் காரியத்தை சொல்லவே மாட்டாங்க, அழுவாங்க. அவங்க பேசும்போது அழுக அப்படியே தாரே ஊற்றும். அப்போ அவங்க கண்ணீரை ஆண்டவர் துரித்தி கண்ணீரை காண்கின்ற தேவன், உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னவர் அம்மாவின் கண்ணீர் கண்டதினாலே என்று பாருங்க, பெரிய விடுதலை, பெரிய விடுதலை. அது அம்மாவுக்காக ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் நான் ஊட்டி செபிக்கிறது உண்டு. அம்மாவுக்காக மாத்திரம் இல்லை, என்கிட்ட எந்த விண்ணப்பம் வருதோ, எந்தெந்த விண்ணப்பங்கள் அடியாளத்தில் வருதோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நினைவு நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சில காரியங்களை ஜெபிப்பேன், ஊட்டி செபிப்பேன். ஆண்டவர் என்றைக்கா ஒரு நாள் அந்த காற்றை விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிப்பேன். கரங்களை தட்டி கத்த நாமத்தை. அப்போ ஊழிய காலத்து காரியங்களை சொல்லுங்க, ஊழிய காலத்தை சொல்லுங்க, ஊழிய காலத்தை சொல்லுங்க, சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை காலம் கடந்தாலும் அதை பாருங்க, அதை எப்போது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எப்படி செய்ய வேண்டும் அவருக்கு அதின் காலத்தில் அதை அந்த காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் கொடுப்பவர். இங்க பாருங்க, இன்னொரு காரியம் பாருங்க. இந்த இந்த எலிசா 8 வாசிங்க சிஸ்டர், 8-9 வாசிங்க மறுபடியும். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே கனம் பொருந்தி ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, இவளுக்கு என்ன நன்மையே இல்லை, செய்யல, இது வரைக்கும் செய்யல. ஆண்டு பாருங்க, இந்த எலிசா மூலமாக எந்த ஒரு எப்படி நன்மை நடக்கல. அந்த அம்மா கிட்ட தன் காரியத்தை வார்த்தை சொன்னாங்க, கடன் என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக தீ விரிக்கிறான். அப்போ எலிசா சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு, பாத்திரம் இருக்கு, அது கொண்டு வா, கொண்டு வந்தோமே எல்லாம் நிரம்புது, பாத்திரம் நிரம்புது, எண்ணெயா நிரம்புது. எல்லாம் நிரம்பின உடனே பாருங்க, அந்த பாத்திரம் 6 வசனம் வாசிங்க. இதுல அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பின்பு போதும் பாருங்க, அவன் வந்து முதல்ல அந்த காரியத்தை ஊழியக்காரி சொன்னதுனால ஒரு ஐடியா கொடுக்கிறாரு, அந்த டேக்க கொடுக்கிறாரு. அவன் போயிட்டு 3 இடத்துல போய் பேசல. பரியாசக்காரர், பாவிகள், துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரத்தை போல ஊழியக்கார பரிசுத்தவான்களத்தை போறா. இயேசு ஒருவரே பரிசுத்தர், அவர் தான் பரிசுத்தவான். நம்ம இடத்துல சொல்லும் போது, நம்ம நியாயங்களை அடுத்து சொல்லும் போது அவர் டேக்கை உண்டு பண்ணுவார், வழி வாசலை உண்டு பண்ணுவார். என் மகளே இதில் நட, நான் உன்னோட கூட இருப்பேன், நீ பாத்திரம் எடுத்துருவாமா, சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டு சமூகத்தை உட்காருங்க. இந்த சுனேமிய ஊராளுக்கு வந்து என்ன அற்புதம் நடக்கலை. ஆனாலும் இந்த பரிசுத்தவனை பற்றி அவர் கேள்வி அடிக்கடி வரதுனால வீட்டில் தங்கிரு, இடம் கொடுக்குறாங்க, இந்த பரிசுத்தவானுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்தவான் என்று நான் எண்ணுகிறேன். அவள் பாரு என்ன வாசல் சொல்றான், அவள் தன் புருஷனை நோக்கி, இதான் நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், அப்பா நீர் பரிசுத்தர், சபைகளிலே வார்த்தையின் மூலமாக என்னை வெளிப்படுத்துங்கப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்க.
அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது ஊழியக்காரர் மூலமாக அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். வெளிப்படுத்துதல் கட்டாயம் வேண்டும். நான் ஜெபிப்போது கூட, ஆண்டவரே உண்மை நீ எங்களுக்கு வெளிப்படுத்தும், ஆண்டவரே வார்த்தையினாலே வெளிப்படுத்தும் அப்பா, வார்த்தையினாலே வெளிப்படுத்தும். உங்கள் சகல பிரசாபத்தை பார்க்கலாம் உங்களுடைய வார்த்தை நீ மகிமைப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே, எங்களோடு நீ பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. அப்போ வார்த்தை தான் நமக்கு எல்லாவற்றிலும் மேலானது, மேலானது. அந்த வார்த்தை நாம் ஆண்டவர் வார்த்தையை எப்போதும் உபயோகிக்கும் போது ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார். வேதத்தில் அந்த பிரியத்தை நம்ம வச்சுக்கணும். வேதத்தை பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கணும். அது தியானிக்கணும், நாம தியானிக்கணும். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு நன்மை செய்தாரு. இந்த சூனேமியால் எந்த ஊரவ என்ன படிங்க சிஸ்டர், அவள் போய் சூனேமுக்கு ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போறாரு, சூனேமுக்கு போறாரு. அதுல 17-18 வசனம் வாசி, 16-17 3 வசனம் வாசி. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். பாருங்க, இவருக்கு எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் ஒரு நாள் அவன் அங்கே வந்து, நாம் 10வது வசனம், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலிகளும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மகிட்ட வரும்போது அங்கே தங்கலாம் என்றால், ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். பாருங்க எப்படி ஆண்டு உணர்த்துறார் பாருங்க எலிசாவுக்கு. படிங்க சிஸ்டர், 12 படிங்க. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவனை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். பாருங்க, அந்த பசுத்தவானுக்கு எல்லாவற்றையும் அறிஞ்சு பண்றாங்க. இந்த அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா அந்த அம்மாவுக்கு சூனேமியாளுக்கு இந்த பசுத்த எலிசா யாருன்னு அறிந்திருக்கிறாள். நம்ம கேட்பது முன்பாக அவர் செய்ய முடியும். நம்ம கேட்கறதுக்கு முன்பாக நம்ம காரியங்கள் அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு கேட்பதற்காக அவருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரா போய் வாலண்டியர் கேட்கிறாரு, எலிசா வாலண்டியர் கேட்கிறாரு. படிங்க சிஸ்டர். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சவக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவள் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசப்படியிலே நின்றாள். பாருங்க, அவள் பிள்ளை இல்லை என்பது யார் சொல்றது? அவ சொல்லல, கேயாசி அவளுடைய ஊழியக்காரன், அவனுடைய வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன். அப்பா, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷன் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்போ அவளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட கையோட அப்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அப்போது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதுக்கு அவள், ஏது தேவ மனுஷனாகிய ஆண்டவனே, உன் அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம் என்பது என்ன? அபத்தம் என்பது என்ன? நடக்காததே நீ சொல்ல வேண்டாம். ஏன்னா என் கணவன் வயசானவன் ஆயிட்டான். இவங்க எங்க தான் இருக்காங்க? ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமுடைய குமாரர்களாக தான் இருக்காங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசான பேர் 75 வயசுல குழந்தை, 100 வயசுல குழந்தை பெற்றான். அந்த 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 எண்ணங்கள் கூட இல்லை, இவளுக்கு. அபத்தம் சொல்ல வேண்டாம். ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அந்த வாலண்டியர் போய் கேட்கிறாரு,
நீ கர்ப்ப கால் நிச்சயமாக பிள்ளை பெற்றெடுப்பாய், நிச்சயமாக பெற்றெடுப்பாய். சாரல் கூட அப்படிதான் சொன்னாங்க. அவன் என்ன பண்ணா? இதே வார்த்தை தான் கிண்டல் பண்ணா, சிரிச்சா சிரிச்சா. அப்போ நம்ம காரியங்களில் நமக்கு நல்லது நடக்கும் என்று ஊழியக்கால் மூலமாகவோ ஆண்டவர் வார்த்தை மூலம் நிச்சயமாக வெளிப்படும், நிச்சயமாக வெளிப்படும். அப்போ அந்த வார்த்தையை நம்ம எப்போதும் அலக்கழிக்க கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. சொல்றாரு அபத்தம் பண்ண வேண்டாம். ஆண்டவர் பாருங்க கரெக்டா நேர்த்த கொடுக்கிறாரு. படிங்க சிஸ்டர். அதை அந்த ஸ்ரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவனை அறுப்பறுக்கிற இடத்துல இருந்து தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். முதல்ல என்ன சொன்னா இவ வார்த்தையினாலே சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வார்த்தை எனக்கு ஆக கிடவுது சொல்லல. என்ன சொன்னா? அபத்தம் சொல்ல நடக்காது. ஏன் நடக்குதுன்றீங்க? பெரிய ஊழியக்கார் பரிசுத்தவான் அந்த அம்மா, நீயே பரிசுத்தவான் சொல்ற, அப்ப செய்வதான் நடக்கும்னு செய்வதான் வாய்க்கு என்று நினைச்சிருக்கணும். அந்த வார்த்தையை நீ விசுவாசித்திருக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, குழந்தை பிறந்தது, இறந்து போச்சு, செத்து போனான். ஆனா ஆண்டவர் வார்த்தை மறுத்து போகிறவர்களை உயிரிழப்பு செய்கிற தேவன். அவர் உயிரிழப்பு செய்கிற தேவன். இவன் சொல்ற அப்போ கூட பாருங்க, வார்த்தையில பாருங்க, இவ இந்த வார்த்தையெல்லாம் அவிசுவாசமா சொல்றாங்க. படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் சபை என்றதுலாம் இல்லை. நமக்கு எப்பெல்லாம் ஆண்டவத்தில் பேச வேண்டுமோ அப்போல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. அந்த நேரத்தில் மனுஷங்கிட்ட போகக்கூடாது. நம்ம பாருங்க, ஜீவன் என்பது பெரிய ஒரு காரியம். ஜீவன் பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய காரியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஜீவனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்க அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். மறுத்து போன சூழ்நிலைகள், காரியங்கள், மறுத்து போன உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் உயிர்பெற செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவர். பாருங்க, அந்த அவங்களுடைய கணவர் சொல்றாரு, அம்மா இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாள் அல்லவே, இன்றைக்கு அவிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதுக்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கு என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனார். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனை கேயாசியை பார்த்து, அதோ சூனமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்று. அவள் சுகம்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது. பாருங்க, ஒரு பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அறிவிப்பார். தெரியும் அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக வராங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு அவங்க அலட்டி கொண்டு போறாங்களா, வழி விலகி போறாங்களா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில், அவர் சமூகத்தில் நம்ம ஊற்றி செபிக்க வேண்டும். வந்துட்டு
பாருங்க, அந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் சொல்றாரு, அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றான். காரணம் என்னவென்றால், முதல்ல அபத்தம் என்று சொல்லிட்டான். அபத்தம் என்று சொல்லிட்டான். அவன் வாழ்க்கையில் அந்த நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வழி மேற்கொண்டு வழி இருந்தாலும், ஆனால் அவள் அதை நம்பாம அடுத்த ஒரு வார்த்தை சொல்றா. படிக்க அந்த வார்த்தையை. அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு மகனுக்கு பிள்ளை கேட்டேனா, நான் கேட்கும் போதே சொன்னேன் அபத்தம் சொல்லலாமா. ஆனால் ஆண்டவருடைய அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஜீவனை அவங்க கேட்டு சொன்னோன்னே கர்ப்பம் தரிக்கிற குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த ஜீவனுக்கேற்ற அந்த விசுவாசம் இல்லாத போயாச்சு. இந்த விசுவாசம் ஒன்றும் இல்லாம மறுபது கூட என்கிட்ட நீ கேட்ட நான் கொடுத்தீங்க, நான் சொன்னேன் இல்லையா, அபத்தம் சொல்ல வேணாம் சொன்னேன், ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறான், கேள்வி கேட்குறான். ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, எப்பவுமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவருடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன், எப்படிப்பட்ட ஜீவன். அது கொடுத்தாருன்னா எடுத்துக்கொள்ள மனதாக இருக்க மாட்டார், எடுத்துக்கொள்ள மனதாக இருக்க மாட்டார். ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்பாரு படுத்திருந்த கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு ஒரு விசுவாசமாக ஓடி வரா, கேள்வி கேட்குறா. நான் உங்ககிட்ட கேட்கல, நீயே தான் எனக்கு அதை ஆண்டவரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதை நிமித்தமாக அந்த குழந்தை மறித்து போயாச்சு, மறித்து போயாச்சு. ஆண்டவர் பாருங்க ஒரு அற்புதத்தை செய்கிறாரு, பெரிய அற்புதம், பெரிய அற்புதம். படிங்க சிஸ்டர் அதை. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை இந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். இப்பதாமா அந்த பரிசுத்தம் மேல ஒரு நம்பிக்கை வருது. கரங்களை தட்டுவோமா. கர்த்தருடைய ஜீவன் கொண்டு, என் ஜீவன் தன்னுடைய பிள்ளை. நான் கேட்கல, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. நான் கேட்டேன்னா ஊழியக்காரர் மேல அபத்தம், அபத்தம் சொன்னிய மேல. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க, எப்பவுமே ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க, ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க. பெரிய காரியம், பெரிய காரியம். அந்த குழந்தைய போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, படிங்க சிஸ்டர், அதை 34 படிங்க. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவள் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அரை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேபியாலை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். சோ பரிசுத்தவான் தங்கள் வாழ்க்கையில என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கீழ்ப்படியணும். அபத்தம் அபத்தம் என்று எண்ணக்கூடாது. அதை நம்ம வேதாகமத்தை இரவும் பகலும் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோட பேசுவார், நம்மோட பேசுவார். நமக்கென்று ஒரு பரிசுத்தவானை அவர் காட்டுவார், பரிசுத்தவானை காட்டுவார். அவர்கள் மூலமாக நமக்கு என்ன வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே அதை நம்ம தியானிக்கணும். கடைசியாக தான் நான் உன்னை விடுவதில்லை. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாருங்க, அந்த அந்த வார்த்தையை பாருங்க, அவர் அழகா படிக்கிறாங்க. படிங்க சிஸ்டர். பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்போ அவளுக்கு தேவை ஜீவன், பிள்ளையோட ஜீவன். அப்போ நான் உன்னை விட மாட்டேன், என் பிள்ளையை நீ உயிரோடு கொடுக்கணும், வான் அழைத்து கொண்டு போய் அந்த பிள்ளையோட உயிரோடு பெற்றுக்கொள்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பரிசுத்தவான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவரிடத்தில் புறப்பட வார்த்தைகள் எப்போதும் நம்ம அது தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ள. காரணம் என்னவென்றால் பரிசுத்தவர், அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் வரும் வார்த்தை நாம் அப்படியே அதை வாங்கி கொண்டு அதை தியானித்து ஒரு நாளும் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே சுத்த எழுத்தை நிலை சிஷ்யம் நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும் சொல்லி ஒரு ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டு சமூகத்தில் எப்போதும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கூட